பீகார்ல கொடுத்த மாதிரி தேர்தல் சமயத்துல இங்கேயும் எல்லாத்துக்கும் ஒரு 10,000 அந்த மாதிரி பணம் கொடுத்தா இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட அப்படி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபி போடுவாங்க, கட்டாயம் போடுவாங்க. 5%, 4-5% ஒரு 8% வரும், 8-10% வரும். இவங்க 10,000 கொடுத்து 15% கூட வந்துடுவாங்க. அந்த ஓட்டு எங்கேருந்து வரும்? அதிமுக இருக்க ஓட்டு தான் அதுக்கு வந்து விழுகும். திமுக 10,000 ஓட்டு வாங்கினாலும் திமுக தான் போடுவாங்க. அதிமுக 10,000 வாங்கினாலும் ஒன்று பிஜேபி போடுவா, இல்லை அதிமுக போடுவா. ரெண்டு அவங்களுக்குள்ளே தானே பிரிய போகுது. இதுதான் அப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே ஏமாற்ற முடியாது மக்களை. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கேயும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னா, பாஜக அன்னைக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது இல்லைங்கிற மாதிரி தான் கள சூழல் இருக்கு. நிறைய பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் அதுதான் சொல்றாங்க. ஆனால் இது எஸ்ஐஆர் இந்த பணம் கொடுக்கறது இதெல்லாம் வச்சு கடைசி நேரத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை, முழுசாக மாறாது. இந்த டைம் பெரிய மாற்றங்கள் வரும். பெரிய அளவில் பிஜேபி வாக்கு வாங்குவாங்க. பெர்சன்டேஜ் அதிமுக ஒழிக்கணுன்றது தான் இந்த எலெக்ஷனோட இது. அதிமுக உழைச்சி மேலே வந்துடணும். இல்லை ஈக்குவலாக வந்துட்டோம்னா அடுத்த எலெக்ஷனில் நம்ம தலைமையில் கூட்டணி தான் அவரோடது. அது நடக்கும். அது நடக்க தான் செய்யும். 10,000 கொடுக்குறாங்கன்னா மத்தியில் எப்போ பிஜேபி காலியாகுதோ அன்றைக்கி தான் அந்த நாட்டுக்கு மோசம்.